அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து சிஷியர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நடந்துகிட்டு இருக்க பூஜை என்ன பூஜைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட மாந்திரீக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்க சிஷியருக்கு குட்டிச்சாத்தான ஆவாகனம் செய்து கொடுக்குற பூஜை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம குட்டிச்சாத்தான் இப்போ ஆவாகனம் பண்ணி கொடுத்துட்டோம். அதை நம்ம எப்படி வசியம் பண்ணுறது, நம்ம எப்படி அதை வச்சு நம்ம வேலைகள் செய்கிறது, அதை தான் நம்ம கொஞ்சம் இப்போது டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குட்டிச்சாத்தான ஆவாகனம் செய்து கொடுத்துட்றோம். அதை எப்படி நம்ம மாந்திரீக வேலைகளுக்கு உபயோகப்படுத்துறது, நம்ம வேலைகளுக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கிறது, அதை வச்சு நம்ம எப்படி சாதிக்கிறது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இப்போ ஆவாகனம் செய்து கொடுக்குறோம்னா 48 நாள் அப்படி இல்லைனா 21 நாள் நம்ம செய்கிற பூஜையை பொறுத்திருக்கு. 48 நாள் அப்படி இல்லைனா 21 நாள் நம்ம மாந்திரீக உருமானங்கள் போட்டு அதுக்கான படையல் கண்டிப்பாக நம்மளது எல்லா பூஜைகளும் பார்த்திங்கன்னா அசைவ படையல் தான். அசைவ படையல் பொரி, கடலை, சுருட்டு, மதுபானம், சேவல் பலி கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சேவல் பலி கொடுத்துட்டு கண்டிப்பாக இது இரவில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 2 வேளையும் மந்திர உருமானம் போடுற மாதிரி இருக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு 4 மணிக்கெலாம் மந்திர உருமானம் போடுற மாதிரி இருக்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 கரெக்டாக நம்ம ஒரு டைமுக்கு உட்காரோன்னா அந்த டைமுக்கு தான் உட்காந்து செய்கிற மாதிரி இருக்கும். நேரங்கள் மாறக்கூடாது, அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் எங்கேயும் சிதறக்கூடாது. எல்லாமே சொல்லி தான் கொடுப்போம் கண்டிப்பாக. இது நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னவே நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அந்த மாந்திரிக உருமானங்கள் கரெக்டாக போட்டுட்டு அந்த மாந்திரிக பூஜைகள் செய்துட்டு இப்போ நம்ம அவருக்கு குட்டிச்சத்தம் நம்ம ஆவாகனம் செய்து கொடுத்துருக்கோம். அந்த உருவ பாவை வகைகளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க, பலி பூஜைகளும் பார்த்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி கரெக்டாக 48 நாள் அப்படி இல்லைனா 21 நாள் கரெக்டாக பூஜைகள் பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அருள் வாக்கு சொல்லலாம். மாந்திரிக வேலைகள் அனைத்தும் செய்யலாம். மாந்திரிகம் அனைத்தும் செய்யலாம். என்னென்ன வேலை செய்யலாம்? வசியம் செய்யும், மோகனம் செய்யும், வித்வேஷனம் செய்யும், ஆகர்ஷணம் செய்யும், ஸ்தம்பனம் செய்யும், ஆக்ரோஷனம் செய்யும். மாரண வேலை மட்டும் செய்யாது. மாரண வேலையை மட்டும் கட்டு போட்டு கொடுத்துரும். எதுக்கு மாரண வேலை கட்டு போட்டு கொடுத்தோன்னா அந்த ஒரு வேலைகள் மட்டும் நான் உத்தரவு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு பூஜைகள் செய்கிறாங்க, பூஜைகள் தவற விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட திரும்பி வந்துடும். கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவும் அமையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போது ஆவாகனம் செய்து நம்ம அவங்களுக்கு சிஷியருக்கு தீட்சைன்றதை கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு சில வாக்கு முறைகளும் இந்த இடத்துல சத்திய வாக்கு கேட்டுட்டு தான் நாங்கள் கொடுப்போம். இந்த ஒரு நகை மேலே ஆசைப்படக்கூடாது, ஒரு சில விதிமுறைகள் அதுக்குன்னு இருக்குது. அந்த விதிமுறைகள் வெளியே நான் சொல்ல விரும்பலை. அந்த விதிமுறைகள்லாம் கரெக்டாக அந்த இடத்துல சரியாக இருந்தால் மட்டும் அந்த இடத்துல அவங்க கூட இருந்து அவருக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்து கொடு, அவருக்கு மேலுக்கு ஏற்றி விடு, அவருக்கு சொல்கிற வேலைகளை செய்து கொடுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆவாகனம் செய்து சொல்லிக் கொடுப்போம். புரியுதுங்களா? எப்படி தான் நான் உங்களுக்கு தீட்சை கொடுத்து நான் அந்த இடத்துல உங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கு முதலாளி நான் சொல்லி தான் அவங்க உங்களுக்கு வேலை செய்ய வராங்க. எல்லாமே கரெக்டாக கட்டுப்பாட்டுகளோடு கரெக்டாக செய்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வாரி கொடுக்கும். மாந்திரிக சம்மந்தப்பட்ட அனைத்து கர்மங்களும் ஆடலாம். அதரமணத்தில் மாந்திரிகத்தில் கண்டிப்பாக இந்த குட்டிச்சத்தன் எல்லா கர்மங்களும் ஆட்டி கொடுக்கும். குறி சொல்லலாம், விஷயம் செய்யலாம், எல்லாமே சொல்பளித்ததுலேருந்து எல்லாமே ஜன விஷயத்துலேருந்து எல்லாமே உண்டாகும். அதை சரியான கரெக்டாக பூஜை முறைகள் செய்து கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதை விட வாரி கொடுக்குற ஒரு தெய்வம் வேறு எதுவும் கிடையாது. அப்படி ஒரு நம்மளுக்கு எல்லாமே தேடி வர வைக்கும். எல்லா புகழும் நம்மளுக்கு தேடி வரும், எல்லா பணங்களும் நம்மளுக்கு தேடி வரும். புரியுதுங்களா? எல்லார் வினைகளையும் தீர்க்கலாம். எல்லா வினைகளையும் கண்டிப்பாக தீர்க்கலாம். அதை நம்ம கரெக்டாக கையாளுற முறையில் அது நம்ம மனப்பக்குவம் இருக்கணும், மன தைரியம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குட்டிச்சாத்தான் பக்கத்தில் இருக்கணும். கண்டிப்பாக இது மாந்திரீக பூஜைகள் பயிற்சிகள் நீங்கள் கற்றுக்கணும். மாந்திரீக சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேணும், இதில் எனக்கு ஆர்வம் இருக்குது, இதில் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோவும் உங்கள் பேரும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. அம்பாள் உத்தரவு கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கான ரகசியத்தையும் சொல்லி உடச்சி கொடுக்குறேன். தேவதை எப்படி வசியம் பண்ணுறதுலேருந்து வசியமை தயார் பண்ணுறதுலேருந்து ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமானதும் தொடர்பு கொண்டு பேசுங்க. நன்றி, வணக்கம்.